Hello dear students, friends welcome. நம்ம இந்த வீடியோல பார்க்கிறது 10th science public exam சென்டம் டாஸ்க் வீடியோ 5. இதுல வந்து கெமிஸ்ட்ரியில வந்து யூனிட் 10ம் 11க்கும் என்னென்ன முக்கியமான 2 மார்க் 4 மார்க் 7 மார்க் படிக்கணும் அப்படி டீடைலா கொடுத்திருக்கோம். சோ நம்ம சேனல்ல வந்து ஆல்ரெடி பிசிக்ஸ் 6 பாடங்களுக்கும் கெமிஸ்ட்ரியில 7 8 9 லெசனுக்கும் என்னென்ன முக்கியமான கேள்விகள் படிக்கணும்னா சென்டம் டாஸ்க் வீடியோ அப்லோட் பண்ணிட்டோம். அந்த வீடியோ நீங்க பார்க்கல அப்படினா இதே வீடியோவோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு டீடைலாக கொடுத்துறேன். டவுன்லோட் பண்ணி ஒவ்வொரு வீடியோவை படிங்க, ஒவ்வொரு பாடமாக படிங்க. பொது தேர்வில் உறுதியாக மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ணலாம். இந்த வீடியோ நம்ம கொடுத்துருக்கிறது பாடம் 10 டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன். இந்த பாடம் பொது தேர்வுக்கு வரக்கூடிய மிக முக்கியமான 4 மார்க் 7 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன் அந்த ஹெட்டிங்கில் தான் உங்களுக்கு 4 மார்க் வரப்போகுது. இரட்டை இடப்பெயர்ச்சி வினைகளுடைய வகைகள். எக்ஸ்பிளைன் த டைப்ஸ் ஆஃப் டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். இந்த கேள்வி 4 மார்க்ல உறுதியாக வரக்கூடிய கேள்வி. இது அல்லாம வரக்கூடிய கேள்வி என்னன்னா நம்ம பார்க்கிறது எக்ஸ்பிளைன் த டைப்ஸ் ஆஃப் டீகாம்போசிஷன் ரியாக்ஷன், வெப்ப சிதைவு வினைகளின் வகைகளை விளக்கு. இந்த கேள்வி எதிர்பார்க்கலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஐ எக்ஸ்பிளைன் த ரோல் ஆஃப் pH, pH உடைய முக்கியமான பங்கு. இந்த கேள்வியும் ஒரு எளிமையான கேள்வி. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கெமிக்கல் ஈக்லிபிரியம், வேதி சமநிலை என்றால் என்ன, அதனுடைய பண்புகள். ஸோ இந்த 4 கேள்வியில உங்களுக்கு ஒரு கேள்வி 4 மார்க்ல வரலாம், அதர்வைஸ் 7 மார்க்ஸ் வந்து ஒரு பார்ட்டா உறுதியாக வரலாம். ஓகேங்களா? அதெல்லாம் இந்த பாடத்தை நம்ம படிக்கும் போது pH உடைய கணக்கீடு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கம்பல்சரி 2 மார்க்கா வரலாம், அதர்வைஸ் 4 மார்க்ல ஒரு பார்ட்டா வரலாம். ஸோ இந்த pH உடைய கணக்கீடு மொத்தமே வந்து எக்ஸாம்பிள் ஒரு 4 சம் கொடுத்துருப்பாங்க, எக்ஸசைஸ்ல ஒரு 4 சம் கொடுத்துருக்காங்க. எல்லாம் வந்து pHக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, pOHக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. 2 ஃபார்முலா யூஸ் பண்ணா 10 சம் போடலாம். ரொம்ப ரொம்ப ஒரு எளிமையான சம் தான். அதே மாதிரி 2 மார்க்ஸை பொறுத்தவரைக்கும் என்ன சார் கேட்பாங்க இந்த பாடத்துலன்னா சிதைவு வினைகள் சேர்க்கை வினைகளுக்குள்ள டிஃபரன்ஸ் வந்து கேட்பாங்க. ரிவர்சிபிள் ரியாக்ஷனுக்கும் இர்ரிவர்சிபிள் ரியாக்ஷனுக்குள்ள டிஃபரன்ஸ் வந்து கேட்பாங்க. மீள் வினைகள், மீளா வினைகள். அடுத்து வந்து நீரின் அயனிக் பெருக்கம், அயனிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர். இந்த கேள்வி ஒரு கேள்வி. ஸோ இதெல்லாம் நீங்க படிச்சாவே பாடம் 10 வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். டீடைலா பிடிஎஃப் லிங்க் கொடுத்துறேன், செக் பண்ணி படிங்க. பாடம் 11 கார்பனும் அதன் சேர்மங்களும். இந்த பாடம் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடம். ஆனால் டீடைல்டா ஒரு ஸ்லோலனஸ் ஒரு ஆவரேஜா படிக்க இந்த பாடம் தான் படிக்க முடியுமானா படிக்க முடியாது. ஆனால் டாப்பர்ஸ் நீங்க உறுதியா படிக்கணும். இந்த பாடத்திலையுமே 4 மார்க் பார்ட்ல அல்லது 7 மார்க் பார்ட்ல உறுதியா வந்து பொதுத்தேர்வு வரக்கூடிய ஒரு மிக முக்கியமான பாடம். இந்த பாடத்தை வந்து பாத்தீங்கன்னா கார்பனும் அதன் சேர்மங்களும், எத்தனால் எத்தனாயிக் ஆசிட், இந்த 2 ஆர்கானிக் காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ எத்தனாலுடைய ப்ரிப்பரேஷன், எத்தனாலுடைய ப்ரிப்பரேஷன் வந்து நார்மலாகவும் இருக்கும். கழிவுப்பாகிலிருந்து எத்தனால் எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது, புக் பேக் இருக்கக்கூடிய மிக முக்கியமான 4 மார்க் 7 மார்க் கொஸ்டின். எத்தனால் ப்ரிப்பேர் ஃப்ரம் மொலாசஸ், இந்த கேள்வி முக்கியமான கேள்வி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எத்தனாலுடைய யூசஸ் புக்கில் வந்து வந்திருக்கும், அது கேள்வி மிக முக்கியமான கேள்வி. அடுத்து எத்தனாலுடைய கெமிக்கல் ரியாக்ஷன், இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. இதில் எஸ்டர் ஆக்குதல் வினை இருக்கும், நீர் நீக்க வினை இருக்கு, ஹைட்ரஜன் நீக்க வினை இருக்கு, ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் இருக்கு. எல்லாமே முக்கியமான ஒரு 5 ரியாக்ஷன் இருக்கு. 5 ரியாக்ஷனுமே டாப்பர்ஸ் நீங்க கண்டிப்பா வந்து படிக்கணும். ஓகேங்களா? அடுத்து எத்தனாயிக் ஆசிட், எத்தனாயிக் ஆசிடோட ப்ரிப்பரேஷன், அதனுடைய யூசஸ் வந்து புக்கில் வரக்கூடிய முக்கியமான 2 மார்க் கொஸ்டின். அடுத்து மிக முக்கியமா IUPAC நேமிங், ஒரு ஆர்கானிக் காம்பவுண்டுக்கு எப்படி வந்து IUPAC நேம் கொடுக்கிறது அப்படி டீடைல் அதை 4 மார்க் கொடுப்பாங்க. ஏதாவது ஒரு 5-4 காம்பவுண்டை கொடுத்துட்டு அதுக்கு வந்து IUPAC நேம் கொடுக்க சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி நீங்க இந்த பாடத்தை படிச்சிட்டீங்கன்னாவே பாடம் 10 பாடம் 11 ரெண்டுமே கவர் ஆயிரும். நான் ஏற்கனவே சொல்ல மாதிரி இந்த 2 பாடங்களுமே ஒரு ஸ்லோ லேர்னர்ஸா இருக்கீங்க, ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கீங்க, இந்த பாடத்தை ஃபுல்லா கவர் பண்ண முடியாது. நீங்க மிக முக்கியமான நான் வந்து அந்த பிடிஎஃப் நீங்க செக் பண்ணி பார்க்கும்போது வெரி மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொடியெல்லாம் நான் மார்க் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்க அதை மட்டும் நீங்க ப்ரிப்பேர் பண்ணாவே போதும். டாப்பர்ஸா இருந்தீங்கன்னா இந்த 2 லெசன்லையும் நான் என்னென்ன கொடுத்துருக்கணும் எல்லாம் கவர் பண்ணுங்க, சக்சஸ் பண்ணுங்க. ஸோ டாஸ்க் 5 வீடியோவோட கெமிஸ்ட்ரி உடைய 5 லெசனும் கவர் ஆயிருச்சு, பிசிக்ஸோட 6 லெசனும் கவர் ஆயிருச்சு. நம்ம சேனல்ல போட்டிருக்க இந்த 5 டாஸ்க் வீடியோ ஃபாலோ பண்ணிட்டாவே கெமிஸ்ட்ரி அண்ட் பிசிக்ஸ்ல பப்ளிக் எக்ஸாமுக்கு எப்படி கொஸ்டின் கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, மறக்காம இந்த சென்டம் டாஸ்க் வீடியோலாம் 10th படிக்கக்கூடிய உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோக்குள்ள பயாலஜி பார்ட்ல இருக்கக்கூடிய 11 லெசனுக்கும் எப்படி படிக்கணும், எந்தெந்த கொஸ்டின்ஸ்லாம் படிக்கணும் அப்படிங்கிற டீடைல்டு அப்டேட்டோட நம்ம அடுத்த வீடியோவை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, மறக்காம ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஒன்ஸ் அகைன்.